ஒரு வழியா தான் போன அந்த சென்னை ஹனிமூன் ட்ரிப்பை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா முடிச்சுட்டு தங்கமயிலும் அதே நேரம் இங்க சரவணனும் ஒன்னா இங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இங்க பாண்டியன் ஃபோன் பண்ண பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நாங்க நைட்டி கிளம்பிடுவோம்ப்பான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு எங்க பாண்டியன் சொன்ன மாதிரி இங்க சரவணனும் தங்கமயிலும் கிளம்பிட்டு இருக்காங்க. அதே போல எங்க வீட்டுல இருக்க மீனா கிட்டையும் ராஜு கிட்டையும் இன்னைக்கு எப்படியும் தங்கமயில் வந்துருப்பாடி, அந்த கையோட பாரு அவ என்ன பண்றான்னு மட்டும் பாரு, இந்த வீட்டுல நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் எப்படியெல்லாம் வச்சுருக்கோன்றதை பார்த்து ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் ஒவ்வொரு குறை சொல்லுவா பாருன்னு சொல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாத்த, என்னமோ அவங்க இந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த வீடே நல்லா இருக்குன்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனால் அவங்க இல்லைனாலும் இந்த வீடு நல்லா இருக்குன்றத அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம காட்டணும். எது எங்கே எப்படி இருந்ததோ அதுபோல் நம்ம அவங்கள விட பல மடங்கு சுத்தமாக வச்சுருப்போம் அப்படின்னு சொல்ல. அக்கா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இப்போ வேலை பார்க்கணுமா என்னென்னு எங்கள் ராஜி சொல்ல. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லடி, அவங்க இனிமே இந்த மாதிரியான ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லவே கூடாது, அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்காக எனக்கு செய்யவே தோணலக்கான்னு சொல்ல. இதை கேட்டு மீனா சொல்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஏண்டி செய்து நம்ம ரூமை நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க ராஜும் அதுவும் சரிதான், நானும் என் ரூமை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி இங்கே ராஜி வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. மீனாவும் சரி இத்த நான் போய் என்னோட ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போக இங்கே கோமதியும் உட்காந்துருக்காங்க ஹாலில். சரி நம்ம கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுவோம், வீட்டையும் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இங்கே தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ராஜியும் மீனாவும் வெளியில் வர எங்கள் அத்தையை காணுமேன்னு பார்க்குறாங்க. அவங்க கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிவா நம்ம அத்தைக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே ஹாலெல்லாம் நல்லா தான் இருக்குது, இங்கெல்லாம் வந்து அவங்க எந்த குறையும் நம்மளை எதுவுமே சொல்லிட முடியாதுன்னு சொல்ல. உண்மையிலே இந்த வீட்டில் மாமியாராக இருக்கிறது தங்கமேல் அக்கா தான், நம்ம கோமதி அத்தை கிடையவே கிடையாது அப்படின்னு எங்கள் ராஜி சொல்ல. நீ சொல்கிறதே ஒரு வகையில் நியாயம்தான் அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. உள்ளே போகிறவங்க இங்கே தன்னுடைய அத்தையை பார்க்குறாங்க. அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. என்னத்தை இன்னமும் சமையல் முடிக்கலையான்னு சொல்ல. நான் மட்டும் தானடி சமைச்சிட்டு இருக்கேன், இதுவே தங்கமயிலாக இருந்திருந்தா சரசரன்னு வேலையை முடிச்சிருவான், எப்படி தான் வேலையை பார்க்குறாளோன்னு தெரியலேன்னு சொல்ல. கவலைப்படாதீங்க அத்தை, எப்படியும் வந்துடுவாங்க, இனிமேல் கிச்சனை நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஹாயாக ஹாலில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொல்ல. நான் எதுக்கடி அவகிட்ட கொடுக்கணும், என்னாலெல்லாம் அவகிட்ட கொடுக்க முடியாதுன்னு எங்கள் கோமதி சொல்ல. சரி அதெல்லாம் விடுங்கத்தை, நாங்கள் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம், கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு வந்தோம், இன்னமும் நீங்கள் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி த, அப்போ நம்ம எங்கள் மாமா ரூமையும் சுத்தம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. எந்த ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சரவணன் மாமா ரூமையும் தான், அவங்க தான் 3 நாள் அந்த ரூம் பக்கமே இல்லையே, அதனால தான் அப்படின்னு சொல்ல. சரி சரி உங்களுக்கு விருப்பம்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்கக்க போகலான்னு சொல்கிறாங்க. ராஜி மீனா 2 பேருமே இப்போ அந்த ரூமுக்கும் போகிறாங்க. சரிக்கா நம்ம அடுத்தவங்க ரூமுக்கு வர்றது ரொம்ப பெரிய தப்பு இல்லையான்னு சொல்ல. தப்பு தான், ஆனால் இப்போ க்ளீன் பண்ண தானே வந்திருக்கோம், நம்ம என்ன இந்த ரூமில் இருந்து எதுவும் தங்க நகை வைரம் இதெல்லாம் வச்சுருக்காங்களா நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அப்படியே இருந்தாலும் தான் அது எல்லாம் லாக்கரில் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். இது கேட்ட ராஜும் அதுவும் சரிதாக்கா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை, எப்படியும் தங்கமயிலாக்கா எல்லாத்தையும் பூட்டி பத்திரமா வச்சுட்டு தான் போயிருப்பாங்க, அப்படி இருக்கப்போ அவங்கக்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி மீனா 2 பேருமே அங்கே இருக்கிற ரூமை வந்துட்டு நல்லா அழகாக க்ளீனாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே பெஞ்சுக்கு அடியில் அந்த பெட்டுக்கு அடியில் இருந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இது என்னவா இருக்குன்னு தெரியாமல் எங்கள் மீனா வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. என்னக்கா இது அப்படின்னு சொல்லிங்க ராஜி கேட்க. என்னன்னு தெரியலையேடி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்குறாங்க. ஏதோ மருந்து சீட்டு, அதில் நிறைய மருந்தெல்லாம் எழுதியிருக்கு. இதை பார்த்ததுமே எங்கள் ராஜிக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை. என்னமோ மருந்து சீட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல. தங்கமயிலக்காவோட பேர் போட்டிருக்கே, அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போக கூட இல்லையே அப்படின்னு சொல்ல. இல்லைக்கா வேறு ஏதாவது பழைய சீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிட்டு இருக்க. மீனாவுக்கும் சந்தேகம் வருது. திரும்பவும் அந்த பெட்டுக்கு கீழே எடுத்து தள்ளி பார்த்தா கொஞ்சம் உள்ளார வந்துட்டு நிறைய டேப்லெட் இருக்குது. இது என்ன டேப்லெட்னு தெரியலேன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பின்னாடி படித்து பார்த்ததுமே எங்கள் மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கா என்ன விஷயம், ஏன் இப்படி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கீங்கன்னு எங்கள் ராஜி பக்கத்தில் இருந்துட்டு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் போகிறாங்க. இதோ நீயே பாரு ராஜுன்னு சொல்ல. இது என்ன டேப்லெட்கா, எனக்கு என்னென்னு தெரியலேன்னு சொல்ல. உனக்கு என்ன தான் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி படித்து பாருங்கிறாங்க. படித்து பார்த்த எங்கள் ராஜி வந்துட்டு இது நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு அவங்களுக்கு சரியாக ஞாபகம் கூட வரல. இது என்னன்னு கூடவா இப்போ வரைக்கும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்கு சரியாக ஞாபகமே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனா சொல்கிறாங்க, இது இப்போதைக்கு ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு டேப்லெட்டு, அதை எதுக்காக தங்கமயிலக்கா போடணும், நம்ம கல்யாணத்தன்னைக்கு அவங்க அம்மா சொன்ன ஒரே விஷயம் எப்படி நான் ஒரு 10 மாதத்துல தங்கமயில ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிடுவான்னு சொன்னாங்க. இப்போ இவங்க எதுக்காக இந்த டேப்லெட்டை போட்டு இந்த அம்மா ஆகிறத தடுத்துட்டு இருக்கணும், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் மீனா ராஜு 2 பேருமே அந்த டேப்லெட்டை கையில் வச்சபடி நின்றுட்டுருக்கேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க.
கிளம்பிடுறாங்க. 2 பேருமே முன்னாடியே கிளம்புனதுனால இங்க சரவணன், தங்கமயில் 2 பேருமே வீட்டுக்கு வரேன். சரி தான் உள்ள போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் இங்க ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு வந்துட்டு மீனா, ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறக்குறாங்க. கதவு தொறந்த உடனே இங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்து இங்க ம் 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சியில இருக்க, எங்க மீனா அப்படியே அந்த டேப்லெட்டோடயே திரும்பி தங்கமயில பார்க்குறாங்க. "என்ன ராஜி? என்ன மீனா? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? ஏன் ரூமெல்லாம் எதுக்காக நீங்க கிளீன் பண்ணணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துப்பேன்ல. அந்த அளவுக்கு இங்க எதுவுமே இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இல்ல? இப்போ நிறையவே எங்க கைக்கு கிடைச்சிருக்கேன்னு" சொல்லி தன் கையில இருக்கிற டேப்லெட் எடுத்து எங்க தங்கமயில் முன்னாடி நீட்ட தங்கமயில் இதை பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. "என்ன மயிலக்கா? என்ன இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி எங்க கையில உள்ள டேப்லெட்டை பார்த்துட்டே கேட்குறாங்க. அதுக்கு மயில் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கி நிக்க எங்க ராஜியும் கேட்குறாங்க. "ஏன்க்கா நீங்க எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்க? இதை நான் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான டேப்லெட் போட்டு உடம்புல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் இப்போதைக்கு நீங்க பிரெக்னென்ட் ஆகாம போனீங்கன்னா பின்ன எப்பதான் குழந்தை பெற்றுக்கிறதா உங்களுக்கு ஐடியா? இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாம நீங்க மறைச்சிட்டு, அதுவும் எங்க மாமாவுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட எங்களுக்கு தெரியல. நீங்க இப்படி டேப்லெட் சாப்பிட்றது சரிவர அது உங்க உடம்புக்கு சரியா இருக்குமா? பின்ன நீங்க நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு சரியா குழந்தை பிறக்குமா? இதெல்லாம் தப்பில்லையாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க எங்க தங்கமயில் வந்து என்ன பதில் சொல்றது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. "ஆமாக்கா, உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு விபரீத எண்ணம்? ஏன் இப்படி பண்றீங்க? உண்மையை சொல்றீங்களா? இல்லை நாங்கள் இதை டேப்லெட்டோட இந்த மருந்து சீட்டோட இப்பவே நாங்கள் இதை வந்து அத்தையிட்ட காட்டவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. "இருமீனா இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு. எதுக்காக இப்படி அவசரப்படுற?" அப்படின்னு சொல்லி இங்க தங்கமயில கேட்க, "அப்ப என்னக்கா சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா இருமீனா நானே சொல்றேன்னு இங்க தங்கமயில் உண்மை சொல்ல வர நேரத்துல அவங்க அம்மா பாக்கியம் வந்துடுறாங்க. பாக்கியம் வந்த உடனே இங்க கோமதி கூப்பிடுறாங்க. சரி இருமீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக நேரா ஓடுறாங்க. உடனே இங்க ரொம்ப பதட்டமா இருக்க தங்கமயில பார்த்து, "என்ன மயிலு, ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சோம், உன் முகமெல்லாம் வாடி கிடக்கு" அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்க குமதி சொல்றாங்க, "அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல, இப்பதானே வீடு வந்து சேர்ந்திருக்காங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்றேன். இதை கேட்ட பாக்கியமும், "ஆமா நானும் அதை தான் நினைச்சேன். சரி நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் இங்க பின்னாடியே மீனாவும் ராஜியும் வரதை பார்த்து இன்னும் பயம் அதிகமாகி பதட்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க. எதுக்காக மயிலி இவங்க 2 பேரையும் பார்த்து பயப்படுறான்னு தெரியலேன்னு ஒரு சந்தேகம் தான் இங்க வந்து பாக்கியத்துக்கு வருது. பாக்கியம் எதுவுமே பேசாம இங்க தங்கமயில பாக்குறாங்க. என்னடின்னு கேக்குறாங்க. எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ கையில டேப்லெட்டோட வர இங்க பாக்கியம் வந்துட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு, "என்னம்மா உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? கையில மருந்து சீட்டு டேப்லெட்டுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கியே, அதான் கேட்டேன்னு" சொல்ல, "என்னடி என்னாச்சுன்னு" எங்க மீனாவை பார்த்து கோமதி கேட்க, "என்னம்மா உடம்புக்கு எதுவும் முடியலைன்னா சொல்லு. இப்படி மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடுறதெல்லாம் உடம்புக்கு நல்லா இருக்காது. பேசாம செந்தில கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாமா. எதுவும் உடம்புக்கு ரொம்ப முடியலையா, என்னம்மா பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா" அப்படின்னு எங்கள் மீனா ராஜு 2 பேருமே சொல்கிறாங்க. "பின்ன எதுக்குமா கையில் இந்த மாத்திரையெல்லாம் வச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியமும் கையில் இருக்க மாத்திரையை பிடுங்கி வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு இது என்ன மாத்திரை, எதுக்காக போடுறது அப்படின்னு தெரியலை. உடனே இங்கே அதை வந்து மீனாட்ட கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, "இன்னமுமா இந்த மாத்திரை எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? இந்த மாத்திரை இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லி தள்ளி போடுறவங்களுக்காக இந்த மாத்திரை போடுவாங்க. அந்த மாத்திரை தான் இதுன்னு" சொன்ன உடனே இதை கேட்ட இங்கே கோமதியும் கூட அங்கே நிற்கிற பாண்டியனும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன மீனா சொல்ற? அப்போ நீ தான் இந்த மாத்திரையை போட்டுட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியமும், "ஏன் மீனா உனக்கு இந்த ஆசை, தேவையில்லாம இப்படி உடம்ப கெடுத்துக்கிறியே" அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியமும் சொல்ல, இதை கேட்ட எங்க தங்கமயில அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. "அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாம செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியலேன்னு" நின்று தங்கமயில ரொம்ப பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இங்க மீனா சொல்றாங்க, "இது நான் போடுற டேப்லெட் கிடையாது, இது தங்கமயில் போட்டுக்கிட்டு இருக்க டேப்லெட். இப்போ அவங்க ரூமை க்ளீன் பண்ண போனோம்ல அத்தை, அப்போதான் இந்த டேப்லெட்டையும் நாங்கள் சீட்டையுமே கூட இருந்ததை பார்த்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியாகி உட்கார்ந்துருந்தவங்க கிளம்ப, கூடவே பாக்கியமும் கிளம்பி நிற்கிறாங்க. இங்க தங்கமயில பார்த்தபடி, "தங்கமயிலு என்னடி இதெல்லாம், எதுக்காகடி இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் போடுற, உடம்பு எதுக்கடி கெடுத்துக்கிற, ஏற்கனவே வயசு அதிகமாயிடுச்சு, இதுல இந்த நேரத்துல இப்படி இன்னமும் குழந்தை வேணான்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தனா, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமலே போயிட்டா என்னடி பண்ணுவ" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன என்ன சொல்றீங்க நீங்க, வயசு அதிகமாயிடுச்சா?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இல்லை சம்மந்தி, என்ன இருந்தாலும் நம்ம காலத்துல எல்லாம் 19 20 வயசுலயே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுப்போம், இப்போ 26 வயசு ஆயிடுச்சுல்ல" அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இதை கேட்ட கோமதியும், "வயசெல்லாம் விடுங்க, ஆனா எந்த வயசா இருந்தாலும் இது போடுறது ரொம்ப பெரிய தப்பு தானே, எதுக்காக மெயில் இப்படி பண்ண, வீட்டில் யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் சொல்லாம உன் விருப்பத்துக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க, இது சரவணனுக்கு தெரியுமா இல்லை அவனுக்கும் இது தெரியாதான்னு கேட்க இங்க தலையாட்டுறாங்க. சரவணன் அப்பதான் வந்துட்டு தன்னுடைய தம்பிங்க கூட வெளியில நல்லா
ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கேன். இங்கே சரவணன் அதே அதிர்ச்சியோட எங்கள் தங்கமயில் பக்கத்தில் வராங்க. ஏன் மயில் எனக்கே தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். நான் எத்தனை தடவை குழந்தைங்களை பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பேன். குழந்தைங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனால் நீ அதையெல்லாம் பற்றி யோசிக்காம இப்போ எதுக்காக மயில் எனக்கே தெரியாமல் என்னைய விடு இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாமல் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் தங்கமயில் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கியபடியே நின்றுட்டு இருக்காங்க. தங்கமயிலோட திட்டமே இங்கே சரவணனை தனியாக கூட்டிகிட்டு போகணும். அதுக்கிடையில் குழந்தைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இதே வீட்டில் இருக்க வச்சிருவாரு. அதுக்கு பிறகு நம்மளால் இந்த வீட்டை விட்டு வெளியில் இவரை கூட்டிகிட்டு வெளியில் போகவும் முடியாது. இவரை நம்ம கைக்கு கொண்டு வரணும்னா குழந்தைன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு தான் கொண்டு வர முடியும். ஆனால் அது இப்போதைக்கு நடக்கக்கூடாது. அது எப்போ நான் நடக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போதைக்கு எனக்கு அந்த குழந்தை வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே தங்கமயில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்காங்க. இது வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்ல முடியாதனால அமைதியாக நிற்க எங்கள் பாக்கியத்துக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது புரியுது. அதனால் அவங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்காம இருக்கிறத பார்த்த பாண்டியன், என்ன சம்மந்தி நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல என்ன பாண்டியன் கேட்க, இல்லை சம்மந்தி நானே இவ இப்படி பண்ணிட்டாளேன்ற அதிர்ச்சியில் ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் எதுவும் பேச முடியலைன்னு சொல்லி இங்கே பாக்கியம் சமாளிக்கிறாங்க. இங்கே தங்கமேலுக்கு எந்த வார்த்தையும் வரல. உடனே சரவணன் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் என்கிட்ட கூட சொல்லாமல் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தங்கமேலு. ஆனால் ஏன் இப்படி பண்ண எதுக்காக இப்படி பண்ணுறன்ற ஒரு காரணத்தை சொல்லாமல் நீ வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே வரவே முடியாது, அது வரைக்கும் வெளியிலே நில்லு அப்படின்னு சொல்லி எங்கள் சரவணன் ரொம்ப கோபத்தோட உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தங்கமேலை பார்த்து கோமதியும் பாண்டியனும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டே இருக்காங்க. அவனோட கோபத்தை பற்றி உனக்கு தெரியாதுமா, என்ன காரணம் எதுக்காக இப்படி பண்ணுன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போ. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணதுக்கு உனக்கு கிடைக்கிற தண்டனை இதை விட பெருசாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே அவன் பாவம் பார்த்து உன்னை விட்டுட்டு போகிறான். நீ பண்ணுற இந்த விஷயத்த எங்களாலே பொறுத்துக்க முடியல, அவனால் எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி எங்கள் கோமதியும் கேட்க அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி நீங்களும் இப்படி எங்கள் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களேன்னு சொல்ல, நீங்களே உங்கள் பொண்ணுக்கு எதுக்காக இப்படி துணையை நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அவள் பண்ண தப்பா அவளுக்கு மூஞ்சுக்கு நேராக எடுத்து சொல்லாமல் இப்படி அவளுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டு இருக்கதை பார்க்கும்போது தான் எனக்கும் இவருக்கும் உங்கள் மேலேயும் சேர்த்து சந்தேகம் வருதுன்னு சொல்ல, இதனால் பாக்கியத்துக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியலை. கூட நிற்கிற தங்கமேல அப்படியே தலை குனிஞ்சு கண்கலங்கியபடி நின்றுட்டே இருக்காங்க. நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறோம், என்ன காரணத்தை சொல்ல போகிறோம்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்காங்க. இங்கே பாண்டியனும் தங்கமேல பார்த்து நான் உன்னை என்னமோ நினச்சேன், இங்கே சரவணன் மேலே நல்ல மதிப்பு மரியாதை, இந்த குடும்பத்து மேலேயும் அதே மதிப்பு மரியாதை அன்பு அக்கறை பாசம்னு இப்படி எல்லாம் கலந்த ஒரு பொண்ணா நீ இருக்க நினச்சேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு காரணம் தாம்மா என்ன எதுன்னு எங்களுக்கு எதுவுமே விளங்க மாட்டுதுன்னு சொல்லி ரொம்ப சோகத்தோட இங்கேருந்து கிளம்பி வெளியில் போக இங்கே மீனா ராஜ்யம் அப்படியே இங்கே தங்கமேல பார்க்க பாக்கியம் பார்த்து முறைக்கிறாங்க. பாக்கியம் முறைச்சாலும் இங்கே தங்கமேல இப்படி நிற்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக போயிடுது. இங்கே மீனாவும் ராஜ்யம் எதுவுமே பேசாமல் உள்ளே போக அதே நேரம் கோமதியும் வந்துட்டு இங்கே தங்கமேல பார்த்து முறைச்சபடியே போயிடுறாங்க. இங்கே சரவணனை போய் பார்ப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்த கையோட எங்கள் சரவணனுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாலேன்னு அங்கே ஒரு கோபத்தோட இங்கே கோமதியும் உள்ளே போயிடுறாங்க.